சிங்கப்பூரில் உள்ள ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளி மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்ததை தொடர்ந்து மாணவனின் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டதால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூரில் இயங்கி வரும் ஜெஸ்ரில் சிபிஎஸ்இ பள்ளிக்கு சென்ற 2ஆம் வகுப்பு மாணவன் பள்ளியில் மர்மமான முறையில் உயிரிழந்தான். இந்த சம்பவத்தால் மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கிராமத்தார்கள் சாலை மறியலில் நள்ளிரவு வரை ஈடுபட்டதால் போக்குவரத்து முழுமையாக துண்டிக்கப்பட்டது. தொடர்ந்து மாணவனின் உடல் உடற்குழாய்விற்கு சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்நிலையில் பள்ளி தாளாளர் சங்கநாராயணன், ஓட்டுநர் ஜான் பீட்டர், தாளாளர் மகன் மகேஷ்குமார் ஆகிய மூவர் மீது மாணவனின் தந்தை பாலமுருகன் அளித்த புகாரின் பேரில் சிங்கப்பூனரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணை நடைபெற்று வருவதால் ஜெஸ்ரில் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பள்ளியின் முன்பு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் இந்த பள்ளியில் சிசிடிவி உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சம் இல்லை என பெற்றோர் தரப்பில் புகார் எழுந்துள்ளது. மேலும் இந்த பள்ளி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி திறக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.